கிருபையும் தயவும் நிறைந்த நல்ல தகப்பனுக்காக இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். யூடியூப் வழியாக பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இந்த நாள் கேட்ட பரிசுத்தமான வார்த்தை ரோமர்ல 8ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது அறிந்திருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலம் நன்மைக்கும் எதுவாக இருக்கும் என்று சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, அவருடைய தீர்மானத்தின்படி உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கப்பட வேண்டும். என்ன தீர்மானம்? உலகத்துக்குரிய தீர்மானமான, வேஷம் தெரிந்த ஒரு தீர்மானமான தேவ சித்தத்தை நிறைவேற்ற நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் திட்டம் ஒளிந்து போய்விடும். ஆனால் நீங்க தேவனுக்கு ஏற்றபடி திட்டத்தில் வாழும் பொழுது அந்த திட்டம் கர்த்தர் நிறைவேற்றுவார். நீங்கள் ஒரு திட்டம், நீங்க ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்துங்க. நீங்கள் தீர்மானத்தை எடுங்க. என்ன தீர்மானம்? ஆண்டவரே, மேல நான் செபிக்க போகிறேன், நான் பரலோக ராஜ்யத்துக்கு வர போகிறேன், உம்முடைய சமூகத்தில் நிலைத்திருக்க போகிறேன். இனி நான் அல்ல, எனக்குள் வாழ்கிற கிறிஸ்துவே என்று சொல்லி தீர்மானத்தை எடுக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கார். யோவான் 14:2, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறேன், அந்த ஸ்தலத்துக்கு உங்களை கூட்டிக் கொண்டு போகும்படி அந்த பூமிக்கு வருவேன். வந்தவர்களுக்கு கிறிஸ்துவுக்குள் மறைத்தவர்கள் ஓடி எழுப்பி என்னுடைய ராஜ்யத்துக்கு அழைத்துக் கொள்வேன். தீர்மானம் கர்த்தர் பண்ணுகிறார். இன்னைக்கு உங்களுடைய தீர்மானம் என்ன? நீங்க எதை தீர்மானமாக வைத்துக் கொள்கிறீங்க? உலகமா, உறவா, பணமா, சொத்தா, உலகத்துக்குரிய காரியமா? இந்த தீர்மானம் ஒரு நாள் முடிந்து போய்விடும். இந்த தீர்மானம் ஒரு நாள் மறைந்து போய்விடும். உங்களுடைய தீர்மானம் பரலோகத்துக்குரிய எதிர்ப்பாக இருக்கலாம். உங்களுடைய தீர்மானம் எல்லாம் பரிசுத்தத்துக்குரியதாக இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளை, ஜெபத்தின் வசனத்தை பார்க்கிற உங்களுக்காக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களை எத்தனை பேர்களும் அவர்களுடைய தீர்மானத்தின்படி நடத்துவேன், என் தீர்மானத்தின்படி அவர்களை வழிநடத்துவேன் என்று சொல்கிறார். எப்பொழுதே இந்த ஜெபத்தையும் இந்த வசனத்தையும் பார்க்கிற உங்களுக்காக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இப்பொழுதே ஒரு பொருத்தனை பண்ணுங்க, இப்பொழுதே ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நான் தேவனுடைய சமூகத்துல வைராக்கியமாய் செபிக்க போகிறேன். நீ அவருடைய சமூகத்துல உறுதியாக இருக்க போகிறேன். இவ்வளவு வாழ்க்கையை ஒரு நாள் அழிந்து ஒழிந்து போய்விடும். உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கப்படி எனக்கு தருகிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நாளும் கைவிட மாட்டார். தேவ பிள்ளைகளே, வசனத்தை ஜெபத்தை பார்க்க உங்களுக்காக கர்த்தருடைய வசனம் நேர்த்தியாகி வருகிறது. ஒரே ஒரு தீர்மானம் பண்ணுங்க. என்னையே அர்ப்பணிக்க, என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற, குடும்பத்தை அர்ப்பணிக்க, உங்களுடைய சித்திரத்தின்படி உங்களுடைய தீர்மானத்தின்படி என்னை நடத்தும் என்று சொல்லிக் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நடத்துவார். ஒரு நாளும் கைவிட மாட்டார்.
ஒரு நாளும் புறமே தள்ள மாட்டார். அவர்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். அவர்களை அன்பு செய்கிற தேவனாக இருக்கிறார். இப்பொழுதே அவருடைய சமூகத்தை ஒரு தீர்மானம் செய்ய, கர்த்தாவே தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கினவர் நீ, இன்றைக்கு அர்ப்பணிக்கப்பா, நீங்க பொறுப்படுத்துவாங்க. கர்த்தாவே சபதி வசனத்தை பார்க்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு தீர்மானத்தை எடுத்து தேவ சித்தத்தில் வளர கர்த்தர் ஆசீர்வதி பலப்படுத்தும் வருஷமாக நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.